வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கை திருநாட்டில் என்ன நடக்குது? இலங்கை திருநாட்டில் ஒரு மூக்கடை வாட்டு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த இலங்கை திருநாட்டை சேர்ந்த ஒரு எம்பி அவர்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான சந்திப்புகளை மேற்கொள்கிறார், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மேற்கொள்கிறார் என்ற மாதிரி காணப்படுறது. அதே நேரத்தில் நானும் இருக்கிறேன் என்ற மாதிரி சில பேர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அவர் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்பதை. இதன் அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் சைத் பிரேமதாஸ் அவர்களை எடுத்துக்கொள்வோம், நாட்டின் எதிர்கட்சி தலைவர். அப்ப அவர் பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி சில விடயங்களை தெரிவிக்க வருகிறார். அவர் தெரிவிக்கின்ற விடயங்களை தொகுத்து ஒரு சில விடயத்தை தெரிவிக்கலாம். அந்த வகையில் அவர் தெரிவிக்கிற விடயம் பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஆட்சி வரும்போது சொல்லி கொண்டு வந்தீங்க, ஒரு கார் என்பது மக்களுக்கு கனவாக இருக்காது. ஒரு 12 லட்சத்துக்குள்ள ஒரு காரை வாங்குற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதுக்கேற்ற வகையில் நாங்கள் டாலர் கையிருப்பு எல்லாம் கொண்டு வந்துடுவோம் வகையில் கருத்துக்களை தெரிவிச்சீங்க. ஆனால் தற்பொழுது நீங்கள் வரி அதிகரிப்பு மூலமாக மக்களின் வாழ்க்கை சுமையை அதிகரிக்க பார்க்கிறீர்கள் என்ற வகையெல்லாம் கேள்வி எழுப்புகிறீர்கள். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க திரைசேரியில் பணங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அப்போ ஏன் நீங்கள் அந்த எரிபொருள் விலையை கூட்டணும்? அப்போ அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், வருங்காலத்தில் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம். அப்போ இதுக்கு தான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா, நீங்கள் தான் திரைசேரியில் நிறைய பணங்கள் வலிந்தொடு அப்படி இருக்கு, நீங்கள் அப்போ எரிபொருள் விலையை குறைக்கக்கூடாது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் இப்போ அரசாங்கம் விதித்திருக்கின்ற புதிய வரி கொள்கைக்கு எதிராக செயற்பட போவதாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். அதாவது அந்த புதிய வரி கொள்கைக்கு எதிரான சில திருத்தங்களை முன்வைக்க போகின்றோம் என்ற மாதிரி சைட் தலைமையிலான எதிர்கட்சி தலைவர்களோ அல்லது எதிர்த்தரப்பினரோ தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கணும். அப்படியான சந்தர்ப்பம் இப்போ நேற்றைய தினம் அமைச்சரவை சேர்ந்த ஒரு கூட்டங்கள் நடந்தது. அதில் பலதரப்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நந்தலால் வீரசிங்க அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தின் போது ரவுஹக்கீம் அவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் எப்படி அமைய போகின்றது என்ற வகையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுக்கு பதிலளிக்க முகமாக தான் நந்தலால் வீரசிங்க அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நான் வரும் எதிர்காலத்தில் வர 3 மாதங்களுக்கு கூட சரியாக கணிக்க முடியாது உள்ளது நாட்டின் எதிர்காலம் எப்படி அமையும் என்று. அந்த அளவுக்கு அந்த டாலர் ஏற்றுமதியாக இருக்கட்டும் சரி, அந்த வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, அதையும் தாண்டியதாக அந்த யுத்தம் வெளிநாடுகளில் இடம்பெறும் யுத்தம், அது மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்று வர யுத்த நிலைமை காரணமாக எதிர்வரும் காலங்களில் எப்படி போக போகுது என்பதை கணிக்க முடியாது. 700 பில்லியன் கையிருப்பு கூட இந்தியா கூட அதிகப்படியான சில நடைமுறை சாத்தியமான விடயங்களை செய்ய பார்க்கின்றது. காரணம் என்னென்னால் மத்திய கிழக்கு போர் அவ்வாறாக அமைந்துள்ள காரணமாக தான் அவர்கள் தங்கம் வாங்க வேண்டாம், அடுத்த அரச ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்ற வகையில் அதிகப்படியான விடயங்களை இந்தியா நாட்டிற்குள்ளே பொருளாதார ரீதியாக மேற்கொள்ள பார்க்கின்றது. ஆகவே இலங்கையில் தொடர்பாக ஆராய வேண்டும் என்ற வகையில் நந்தலால் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றார். அப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான வரிசை யுகத்தின் போது ஒருவருக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றிருந்தது. அப்போ அவருடைய காலத்தில் இந்த சீனியை இறக்குமதி செய்யறது, சீனி எல்லா காலத்திலும் இறக்குமதி செய்யறது, அவருடைய காலத்தில் அந்த சீனி இறக்குமதியில் சில வரி குறைப்பு செய்திருக்காரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட 1590 கோடி நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. சுனில் கந்தினதி அவர்கள் கடந்த காலத்தில் அந்த அடிப்படை உரிமை மனுவை சமர்ப்பித்திருந்தார். அப்போ இது தொடர்பான ஒரு பரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் உயர்நீதிமன்றம் தன்னுடைய கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. அப்போ வருங்காலத்தில் இது தொடர்பான விடயங்களும் விவாதிக்கப்படலாம். அதுதான் நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம் போல. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தான் கடந்த காலங்களில் அதிகப்படியான கருத்துக்களை இலங்கையிலும் சரி இலங்கை பாராளுமன்றத்திலும் சரி நடத்தி கொண்டு வந்தவர். தற்பொழுது இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சென்று அதிகப்படியான அமைச்சர்களை சந்திக்கிறார். அடுத்த ஊடகவியலாளர்கள் சந்தித்து பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிடுகிறார். இந்த பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கும் போது சிலருக்கு இது சர்ச்சையான கருத்து அமைதான் தற்பொழுது. அப்ப குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதோ அர்ச்சுனா அவர்களை சந்தித்து தன்னுடைய விடயங்களை தெரிவித்திருக்கார். அந்த இடத்துல ஆதோ அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வலைதள பக்கத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கார். இப்படி இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சந்தித்திருந்தேன். அந்த சந்திப்புல பரஸ்பர நல்லுறவு சார்ந்த ஒரு சந்திப்பு மற்றும் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த ஒரு சந்திப்பு மற்றும் மீனவர் பாதுகாப்பு ஒன்றுபட்ட வளர்ச்சி தொடர்பான சந்திப்பாக தான் இது இருந்தது என்ற ரீதியில் தன்னுடைய வலைதள பக்கத்தில் யார் குறிப்பிட்டிருக்கார் என்றால் அமைச்சர் ஆதோ அர்ச்சுனா அவர்கள். அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார். தமிழ் மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளமான வருங்காலம் என்ற புள்ளியில் ஆரோக்கியமான உறவில் பயணிப்போம் என்று
ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டோம் என்ற மாதிரி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல அவர் தெரிவித்திருக்கார். இப்படியான கருத்துக்கள் தெரிவிக்கும் போது தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு மேல சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களை பற்றி அதிகப்படியான விமர்சனங்களை மேற்கொண்டிருந்தார். விமர்சனங்களை மேற்கொண்டு சந்தர்ப்பத்தில் இவருக்கு பதிலடி வழங்கும் முகமாக சீமான் அவர்களும் நேற்றைய தினம் தன் பொதுமடையில வந்து பேர் குறிப்பிடாமலே இவரை பற்றிய ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தார். அப்ப அந்த இடத்துல பெருமொரு சத்தியம் இவர் ராமநாதன் அவர்கள் கடந்த காலத்தில் சீமான் அவர்கள் பற்றிய விமர்சனம் சொல்லும்போது பாதி ஒரு கண்டனங்களும் வளர்த்திருந்தது. இதன் அடிப்படையாக பதிலுக்கு இவர் சீமான் அவர்களும் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இப்போ பார்ப்போம் தொடர்ச்சியாக எவ்வாறு செல்ல போகிறது என்பது மற்றும் நாங்கள் அடுத்ததாக முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தலை எடுத்துக்கொள்வோம். இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா, நடந்தால் இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டி போடுவார்களா, இல்லை சிறுபான்மை இன கட்சிகள் ஒன்றிணைவார்களா, அப்படி ஒன்று இணைந்தால் அவர்களுக்கு இடையிலான அந்த கொள்கைகள் என்னதான் இருக்க போகுது, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அந்த கொள்கை மற்றும் மக்களுடைய சுய நிர்ணயத்தை நிவர்த்தி செய்கின்ற அந்த கொள்கையில் அடிப்படையில தான் இவர்கள் ஒன்று இணைவார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. மாநசபை என்பது முற்று முழுதாக சரியாக இந்தியா எப்படியாக ஒரு திருத்தத்தை வழங்கியோ அந்த திருத்தத்தின்படியே நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்வி மீது காரணம் என்னவென்றால் அவர்கள் வழங்கிய திருத்தத்தையும் கூட முழுமையாக அது சிறுபான்மை மக்களுக்கான தீர்வா என்ற கேள்வியும் இருக்கு. அதை தாண்டி அரசாங்க தரப்புல இருந்து ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுங்க, எதிர்கட்சி கட்சியில இருந்து ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில பிரமுன கட்சியை சார்ந்த நபர்கள் தான் கடந்த காலங்களில் ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தன. போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை தவிர்த்து எந்த ஒரு அதிகாரத்தையும் நாங்கள் பிரித்து கொடுக்கிறதுக்கு ரெடி தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த மாகாண சபையில சீக்கிரம் நடத்துங்கப்பா, நாங்கள் ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்க பார்க்கிறோம். உள்ராஜ்யம் போட்டுது பாராளுமன்றம் போட்டு அப்ப இந்த மாகாண சபையில கொஞ்சம் பதவியில் எடுக்கலாம் தானே, அமைச்சு பதவி பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்க போகிறது. இலங்கை திருநாட்டு இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா, நடத்தப்பட்டால் எவ்வாறு அந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் இந்த தமிழ் கட்சிகள் என்ற அடிப்படையில் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்ப்போம். விமல் வீரவன்ச வந்து நேற்றைய தினம் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் வந்து போலீசாருடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக சில செயற்பாடுகள் செய்திருந்த அடிப்படையில் அவருக்கு எதிராக வருங்காலத்தில் நடவடிக்கையும் எடுக்கப்படலாம் என்ற ரீதியில் காணப்படுகிறது. அப்போ அதில் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக போலீசாரை தள்ளிவிட்டு இடைக்கால புகுந்தோட சின்ன பிள்ளைகள் ஓடுற மாதிரி ஓட எடுக்கிற நேரத்தில் முகக்குப்புற விழுந்திருக்கிறார் என்ற மாதிரி இந்த சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது. அப்போ என்ன நடந்தது என்றதை தாண்டி ஏன் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும், ஒரு காலத்தில் வந்து போலீசாருடைய படைசூழ வளம் வந்தவர் இவ்வாறு அவமதிக்கப்படுகிறார் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் சமூக ஊடகவாசிகள். அப்போ ஒரு காலத்தில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த பல்வேறுபட்ட மனித உரிமை நிறுவனங்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற மாதிரி உண்ணாவிரதம் இருந்தவர் ஒரு காலத்தில் 2010ஆம் ஆண்டு நினைக்கிறேன் உண்ணாவிரதம் இருந்திருந்தார். அந்த இடத்துல சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற மாதிரி தன்னுடைய உண்ணாவிரத போராட்டம் செய்தார். அதே இடத்துல இவர் திடீரென்று இந்த நிறுவனங்கள் வெளியே போகணும்னா அரசாங்கமே குழப்பம், அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கமே அடாப்பா கொடுத்த காசுக்கு மேலும் நடிக்கிறார் என்ற மாதிரி அரசாங்கமே குழப்பம் அடைஞ்சிட்டு அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கோ இதெல்லாம் சொன்ன பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடும் என்ற மாதிரி நேராக சில அரசியல்வாதிகள் சென்று அப்படி கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்படி விளாயம் போட்டவர் இப்ப இவ்வாறு அவமதிக்கப்படுகிறார். அப்ப செய்வினை அந்த கர்மா என்ற ஒரு விடயம் செயற்படுகிறதா என்ற மாதிரி தான் சில பேர்கள் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். இதை தொடர்ந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து இந்த நேற்றைய தினம் மற்றும் இன்றைய தினம் பற்றியதாக ஒரு கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நேற்றைய தினம் வந்து தமிழ் மக்களால் ஏகவைத்தனமாக நேற்று முள்ளிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. இந்த முள்ளிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு மிக பெரும் விடயங்கள்லாம் நடந்தே இருக்கிறாங்க நேற்றைய தினம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர் தரப்பும் ஈடுபட்டு கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கார். நாங்கள் ஒன்றும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் எப்பொழுதுமே எங்கள் முப்படை வீரர்களை நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை என்ற வகையெல்லாம் கருத்துக்களை தெரிவித்து இது வந்து வருங்கால தேர்தலையும் பாரிய தாக்கங்கள் செலுத்தலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காக உண்மையிலே மே 18 என்பது வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுபூர்வமான நாள். அந்த நாட்களை பல்வேறுபட்ட எதிர்ப்புகளையும் தாண்டி தமிழ் மக்கள் இன்று வரை அதை அனுஷ்டித்து வருகிறார்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அதனை நினைவு கூர்ந்தே வருகிறார்கள். தொடர்ச்சியாக இது வந்து வரும் நினைவு கூறலாக இருக்காமல் தமிழ் மக்களுடைய வழிகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று மாற்றம் அடையும்
என்ற மாதிரி பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட வெளிநாட்டவர்கள் வெளி சமூகத்தவர்கள் கூட ஈழத்தமிழர்களுடைய வழிகளை சுமந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வந்ததையும் குறிப்பிடத்தக்க. நேற்றைய தினம் வந்து மொழியாளர் தினமானது இலங்கையில் மட்டுமல்ல இந்தியா மற்றும் புலம்பெயர் தேசங்கள் அதிகப்படியாக மக்கள் ஒன்று கூடி இந்த தினத்தை அனுஷ்டித்ததன் போது நேற்றைய தினம் அது வந்து இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் வந்து சீமான் அவர்கள் தலைமையில் அதிகப்படியான மக்கள் கூடிய நம்ம சமூக வலைதள காணிகள் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இலங்கை திருநாட்டில்.